வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தியை வச்சு ஒரு ஸ்வீட்டான டிஷ்ஷு தான் சக்கரை சப்பாத்தி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கு நம்ம நார்மலாக சப்பாத்தியை திரட்டிப்போம் இல்லையா ரவுண்டாக, அந்த மாதிரி திரட்டிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சப்பாத்திக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை தான் போடுவேன். நீங்கள் நல்ல ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக போதுன்னா இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. விருப்பப்பட்ட ஷேப்பில் மடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி முக்கோண ஷேப்பில் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எட்ஜஸ்லாம் கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு மேலே திரும்ப மாவு போட்டுட்டு நல்லா லைட்டாக வச்சு சப்பாத்தி தேய்ச்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க, சப்பாத்தி அப்புறம் பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக அவங்களால எவ்வளோ திரட்டி இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ கல் சூடானதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு நார்மலாக சப்பாத்தி சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுட்டுக்கலாம். ஆனால் எண்ணெயில் சுடக்கூடாது, இது நெய்யில் தான் சுடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சக்கரை சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபைனல் டச்சுக்கு ஒரு ஸ்வீட் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு போகிறேங்க. டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.